ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷிஹான் விலாக். நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஷூட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ட்ரீ. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ அந்த ஆப்பிள் ட்ரீ வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டிலே வந்துட்டு ஆப்பிள் விளையுது. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், சிம்லா அந்த சைடில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இங்கே விசிட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரெட் ஆப்பிள். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே கீழேயே வந்துட்டு ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே பே பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஆப்பிள் கூட நாங்கள் பார்த்தோம். ஐ மீன் இங்கே க்ரீன் கலரில் இருக்கிற ஆப்பிளும் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸு. ப்ளஸ் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலையை பொறுத்து இந்த மரம் வந்துட்டு சாகுபடி பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு நம்ம பார்க்கும் போதே பாருங்களேன், அது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பேக் ட்ராப்பு. ஸோ நல்ல ஒரு சீனரியான இடத்துல இருக்குது, ஒரு மலைப்பகுதி. ஸோ நல்ல ஒரு கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குளிர். அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆப்பிள் விளையுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் வராங்க இங்கே பார்க்குறதுக்காக. இதை பார்க்குறதுக்குன்னே வராங்க. பட் சீசன் டைம் கிடையாது இது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு இன்னொரு நெக்ஸ்ட் மந்தில் சீசன் வந்துடும். பட் இருந்தாலுமே இப்போ நிறைய க்ரௌடு. இப்போ க்ரீன் ஆப்பிள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த க்ரீன் ஆப்பிள் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு இதோட விட்டமின்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ப்ளஸ் வந்துட்டு ஹெல்தி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆப்பிள்ங்கிறது வெரி ரேர் வெரைட்டி, நிறைய இடத்துல கிடைக்காது. ஸோ ரெட் கலர் கிடைக்கும். ஸோ க்ரீன் கலர் ரொம்ப இடத்துல கிடைக்காது. ஸோ இங்கே வந்துட்டு க்ரீன் கலரும் வச்சுருக்குறாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதை பறிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு செக்யூரிட்டி ப்ளஸ் நிறைய பாதுகாப்போடு இங்கே வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த இடத்துக்கு கேட்டு வந்தோம். ப்ளஸ் இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு உள்ளே யாரையும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு கேட்டோம். சரி ஓகே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கேமரா வந்துட்டு க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டு. ஸோ எங்களை மாதிரியே இன்னும் 2-3 பேர் கேட்டுட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட காட்டியிருப்பேன். ஸோ ஆப்பிளுங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அது இன்னுமே மரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அந்த ஆப்பிள். ஸோ அது எப்படின்னு தெரியல. பட் மரத்தில் வந்துட்டு லீவ்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியல. என்னென்னா மேபி லைக் எல்லாம் கொட்டிருச்சு. திருப்பியும் கொஞ்சம் இடத்துல துளுக்குது. அவங்க சொன்னாங்க இது மாதிரி சீசன் டைமில் திருப்பி ஃபுல்லாமே துளுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுங்களும் வந்துட்டு கை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ கை வைக்காமல் எப்படிலாம் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்த மாதிரியே நானும் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், ஆப்பிள் எப்படிலாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.